அகாடமி பப்ளிஷர்ஸ் பெருமையுடன் வழங்கும் பணியின் பரிமாணங்கள் என்ற தொடரின் இந்த பதிவில் பங்கு பெறுபவர் 1990ஆம் ஆண்டு இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், அதாவது இந்திய வருமான பணியில் சேர்ந்த டாக்டர் GM தாஸ் அவர்கள். தற்போது வருமான வரித்துறையின் முதன்மை ஆணையராக மும்பையில் பணிபுரியும் டாக்டர் தாஸ் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செங்காட்டூர் கிராமத்தில் பிறந்தவர். 8ஆம் வகுப்பு வரை தாம் பிறந்த அந்த சொந்த கிராமத்திலேயே பயின்றிருக்கிறாரு. அதற்கப்புறம் மேல்நிலைப்பள்ளி கல்வியை செய்யூரில் படித்து முடிச்சிருக்கிறாரு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் BVSA பட்டம் பெற்றிருக்கிறாரு. 1990ஆம் ஆண்டு தனது முதல் முயற்சியிலேயே குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இந்திய வருமான பணியில் சேர்ந்திருக்கிறாரு. வருமான வரி உதவி ஆணையராக பெங்களூருவில் பணியை தொடங்கின இவர் வெவ்வேறு நிலைகளில் மங்களூரு, மும்பை, நாக்பூர், சென்னை அப்படின்னு பல இடங்களில் பணிபுரிஞ்சிருக்கிறார். மிக முக்கியமாக வருமான வரித்துறையின் பயிற்சி நிறுவனமான நேஷனல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸில் நிறைய அதிகாரிகளுக்கு பயிற்சியும் கொடுத்திருக்கிறார். மத்திய அரசின் சார்பாக அலுவலக ரீதியாக சிங்கப்பூர், சைனா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணமும் மேற்கொண்டிருக்கிறார். நம்ம யூடியூப் தளத்திற்கு அவர் தந்திருக்கக்கூடிய சிறப்பு பேட்டி இது உங்களுக்காக. வணக்கம் சார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கங்க. என்னுடைய ஊர் செங்காட்டூர்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி செங்காட்டூருங்க. அந்த ஊர் சென்னையிலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர்ஸ். இது ரொம்ப ஒரு சின்ன கிராமம். ஒரு 1000 பீப்புள் தான் இருப்பாங்க அந்த கிராமத்தில். அந்த ஊரில் நான் படிக்கும் போதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கூட இல்லைங்க. நாங்கள்லாம் படித்தது இந்த கெரோசின் விளக்கு தான், ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். அப்படி தான் நான் 8வது வரைக்கும் அந்த ஊரில் தான் படித்தேன். பிறகு ஹைஸ்கூல் பக்கத்தில் செய்யூர்னு ஒரு ஊர் டவுன்னு, அங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தது. அந்த ஊருக்கு நாங்கள் நடந்து தான் போவோம். ஆக்சுவலி 5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டு 9th 10th +1 +2 எல்லாம் படித்தது. நான் என்னோடய அப்பா டீச்சர். அவர் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்தவர். அதை எங்களுக்கும் என்னோடய பிரதர்ஸுக்கும் சிஸ்டர்ஸுக்கும் கொடுத்தவர். அப்பா இல்லை, அம்மா கடின உழைப்பாளி, ரொம்ப புத்திசாலி. அவங்க அப்பா மாதிரி படிக்கலை, பட் ரொம்பவும் புத்திசாலி. அந்த கிராமத்தில் அவங்க இருந்து எங்களை படிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு நம்ம கடின உழைப்பால் மீண்டும் மீண்டும் நல்லா படித்து இந்த சிவில் சர்வீஸ் செலக்ட் ஆகி 1990 IRS ஜாயின் பண்ணி இப்பொழுது பிரின்சிபல் கமிஷனராக இருக்குங்க இன்கம் டேக்ஸில். உங்களுடைய பணியின் தன்மை எப்படிப்பட்டது? இந்த டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மெயினாக அசஸிங் தி இன்கம் ஆஃப் தி அசஸி அப்படின்னு சொல்லுவோம். அசஸிங்கிறவர் டேக்ஸ் பேயர். இந்த டேக்ஸ் பேயரோட இன்கம் கரெக்டான இன்கம் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டான இன்கம்மை அசஸ் பண்ணி அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டி. இப்போ இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி கலெக்ட் பண்ணுறது டேக்ஸ்? இது ஒரு சிலர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்ஃபேக்ட் தே பே டாக்ஸஸ் ஆன் தேர் ஓன். நிறைய பேர் தானாகவே டேக்ஸ் கட்டிடுறாங்க. ஒரு சிலர் தானாக டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இன்னொரு விங் இருக்குங்க, இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருந்து தான் நீங்கள் நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெய்டு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்ச் அண்ட் சீஷர்ன்ட்டு எங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் படி அந்த விங்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் சர்ச் அண்ட் சீஷர் செய்து அதில் கண்டுபிடிப்பாங்க ஒருத்தர் இவ்வளோ இன்கம் ஆக்சுவலாக காட்டாமல் இருக்கார் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் கட்டுற டேக்ஸ் தான் நாட்டுக்கு போகுது இல்லைங்களா? அந்த நாட்டுக்கு வர டேக்ஸ் தான் நம்முடைய வளர்ப்பு பணிக்காக செலவிடப்படுகிறது. ஸோ அவங்க யாராவது டேக்ஸ் சரியாக கட்டலைன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செக்ஷன் 132ன்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக சர்ச் அண்ட் சீஷர் செய்து அதுக்காக செப்பரேட் விங் ஆஃபீஸர்ஸ் அவங்க செய்து அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இன்கமோட ஒரிஜினல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி மறுபடியும் அசஸ்மெண்ட் செய்வாங்க. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த டிபார்ட்மெண்ட் 2 விங் இருக்குது. ஒன்று எலெக்ஷன் தி எவிடன்ஸ் கேதரிங் ஏஜென்சி விச் இஸ் இன்வெஸ்டிகேஷன் விங். இன்னொன்று அசஸ்மெண்ட் பண்ணுற விங், அசஸ்மெண்ட் சைட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ எவிடன்ஸ் கேதரிங் அண்ட் தென் அசஸ்மெண்ட் ஃபங்க்ஷன், இதுதான் 2 மெயின் ஃபங்க்ஷனுங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில். இதில் நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல் த விங்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. உங்களுடைய பணி அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்குமே சார். இந்த பல விங்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா? நான் எர்லியராக இந்த இன்வெஸ்டிகேஷன் விங்கில் நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணேங்க. நிறைய சென்சிட்டிவ் கேசஸ்
எல்லாம் நான் கூட சர்ச் பண்ணியிருக்கேன். பட் எந்த கேஸ் என்னெல்லாம் பப்ளிக்காக சொல்ல முடியாது. தட் ஹஸ் லெட் டு டிடெக்ஷன் ஆஃப் பிக் இன்கம் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பெங்களூரில் இருந்தேன் ஏர்லியர் பார்ட் ஆஃப் மை கேரியர். பிறகு மேங்களூரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்னையில் ப்ரொமோஷனாக ஜாயின்ட் கமிஷனராக 2001 வந்தாங்க. இங்கே சென்னையில் வந்து ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் வந்து அடிஷ்னல் கமிஷனராக சென்ட்ரல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் சர்க்கிள்னால் அந்த ரெய்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, இன்வெஸ்டிகேஷன் விங், அவங்க அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் சர்க்கிள் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்கள அசஸ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் இருந்து நிறைய அசஸ்மெண்ட் அப்படி இருந்திருக்கேன். தென் கம்பெனி ரேஞ்சஸ் அடிஷ்னல் கமிஷனராக இருந்திருக்கேன். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிராஸ் பார்டர் டாக்ஸேஷன் அந்த ஆஃபீஸராக இருந்திருக்கேன் சென்னையில். ஸோ இதெல்லாம் நான் பணி செய்த பிறகு எங்களோட நேஷ்னல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நாக்பூர்ன்ட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே தாங்க எங்களோட ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஒரு இப்போ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி சர்வீஸ் ஜாயின் பண்ணார்னா, ஐஆர்எஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணார்னா அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம் வந்து என்ஏடிடி, நேஷ்னல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். எப்படி நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து லால் பகதூர் சாஸ்திரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமி மசூரி, ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அங்கெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே போலவே ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம் வந்து நேஷ்னல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நாக்பூர். நான் அங்கேயும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஸோ அங்கே பணிபுரியும் போது ஒவ்வொரு வருடமும் ஒரு 5 வருடங்கள் 2007 2012 வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கேன். 5 பேட்சஸ் பார்த்துருக்கேன். ஐஆர்எஸ் ஆஃபீஸர், யங் ஆஃபீஸர்ஸ் were trained by me and my colleagues in National Academy of Direct Taxes. IRS officers மட்டும் நாங்கள் ட்ரெயின் பண்ணலைங்க அங்கே. பிசைட்ஸ் தட் we also conduct foundational courses. இப்போ ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லும்பொழுது இந்த சிவில் சர்வெண்ட்ஸ்லாம் இந்த சிவில் சர்வீசஸ்லேருந்து எல்லா சர்வீஸ்லாம் செலக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஐஏஎஸ் போகிறாங்க, ஃபாரின் சர்வீஸ் போகிறாங்க, ரெவென்யூ சர்வீஸ் வராங்க, ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் வராங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸுக்கு செலக்ட் ஆகிறாங்க. இப்படி செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் வந்து ஒரு 3.5 months இருக்கும். இந்த ட்ரைனிங் வந்து யூஸ் டு பி கண்டக்டட் இன் எல்பிஎஸ், லால் பகதூர் சாஸ்திரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமி மசூரி. ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும், த நம்பர் ஆஃப் பீப்புள் செலக்டட் வில் பி ஒரு 800 900 அது மாதிரி போகும். சம்டைம்ஸ் 300 400 இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சிவில் சர்வன்ட் செலக்டட் இன் யூபிஎஸ்சி எக்ஸாம். நம்பர் கம்மியாக இருக்கும்போது எல்பிஎஸ் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும். பட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இல்லை. அந்த ஒரு 900 ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு இடமே இல்லை. அதனால் என்ன செய்வாங்க, இந்த 900 ஆஃபீஸர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் ஃபவுண்டேஷனல் கோர்ஸு அவங்க கைடன்ஸில் தான் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணுறது வந்து எல்பிஎஸ் தான். பட் பிளேஸ் ஆஃப் கண்டக்டிங் சச் அ ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் would be in different places. என்பிஏவில் கண்டக்ட் பண்ணுவாங்க, நேஷ்னல் போலீஸ் அகாடமி, என்ஏடிடியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அங்கே இருக்கும்பொழுது என்ஏடிடியில் இது மாதிரி ஃபவுண்டேஷனல் கோர்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஃபார் செவரல் அதர் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ நாங்கள் வந்து செவரல் சச் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் சர்வீசஸ் ஆல்சோ we have conducted. We have also in fact trained officers from foreign countries. எங்கள் என்ஏடிடியில் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ப்ரொமோஷன் ஆகிட்டு கமிஷனராக பாம்பேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாம்பேயில் வந்து இப்போ வெரி சென்சிட்டிவ் கேசஸ் we have handled. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து கமிஷனர் அப்பீல்ஸாக இருந்திருக்கேன். அப்பீல்ஸ்னு கமிஷனர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இப்போ நான் அசஸிங் ஆஃபீஸர், அந்த டேக்ஸ் ஆஃபீஸர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஒருத்தரோட இன்கம் வந்து சொல்கிறவர் வந்து டேக்ஸ் பேயர் 10 லட்சம்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. இவர் இல்லை உங்கள் இன்கம் 10 லட்சம் இல்லை 20 லட்சம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவார். பேஸ்ட் ஆன் அவர்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கோ, எந்த பேசிஸில் அவர் 20 லட்சம்னு சொல்கிறாரோ அந்த ஆர்டர் போடுவார். இப்போ டேக்ஸ் பேயர் இல்லை என்னோடய இன்கம் 10 லட்சம் தான், இவர் தப்பாக ஆர்டர் போட்டார் அப்படின்னு அவருக்கு நினச்சாருன்னா 20 லட்சம் கரெக்டாக தான் டேக்ஸ் கட்டிடலாம், அது ஒன்று. இல்லை இவர் ஆர்டர் தப்பு, ஆஃபீஸர் போட்ட ஆர்டர் தப்புன்னா அப்பீல் போவார். அப்பீல் எங்கே போகிறாரு, கமிஷனர் அப்பீல்ஸ் கிட்ட போவார். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு அப்பீல் சிஸ்டம் இருக்குங்க. அதற்கு பிறகு தான் அப்பீல் சிஸ்டம் வெளியே இருக்குது. இன்கம் டேக்ஸ் அப்பீல் ட்ரைபுனல்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு போகலாம் ஒருத்தர். ஸோ கமிஷனர் அப்பீலாகவும் நான் இருந்திருக்கிறேன் ஆஸ் அன் அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர். வென் த டேக்ஸ் பேயர் வந்து அவரோட கிரீவன்ஸ் நம்ம முன்னாடி வந்தார்னா ஆஃபீஸர் ரைட்டா இல்லை டேக்ஸ் பேயர் ரைட்டான்னு நம்ம ஒரு ஆர்டர் போடுவோம், அப்பலேட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் நான் சென்னையில் இருந்திருக்கிறேன், பாம்பேயில் கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் கமிஷனாகவும் இருந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பணி தன்மையை கேட்குறீங்க, அதுக்கப்புறம் பணி அனுபவத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த அனுபவம்னு சொல்லும்பொழுது இந்த 2 விங் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, இன்வெஸ்டிகேஷன் விங், இன்னொன்று வந்து
அசஸ்மெண்ட் விங் அப்படின்னு சொன்னேன். இது ரெண்டுத்துலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது 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 இல்லாமல் நிறைய வேறு ஃபங்க்ஷன் கூட இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. எக்ஸம்ஷன் கூட ஒன்று இருக்குங்க. எக்ஸம்ஷன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டிங் ஏஜென்சி, டேக்ஸ் கலெக்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படி தான் நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்சோ எக்ஸம்ஸ் த இன்கம் ஆஃப் த பீப்புள். எக்ஸம்ஷன்னா என்ன? நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸம்ஷன். ஸோ அந்த எக்ஸம்ஷன் கமிஷனர் கூட ஒரு போஸ்ட் இருக்குங்க. அந்த போஸ்ட்டில் கூட இப்போ நான் இருக்கிற போஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த போஸ்ட்டில் தான் இருந்தேன். எக்ஸம்ஷன் கமிஷனருங்கிற போஸ்ட்டில் இருந்தேன். ஸோ எக்ஸம்ஷன் கமிஷனர்னும் போது நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், தேர் ஆர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நிறைய பேர் வந்து சேரிட்டபிள் ஒர்க் பண்ணுறாங்க புவர் பீப்புளுக்கு. அதே போல் நம்ம ஆக்டில் எஜுகேஷன் ரன் பண்ணிங்கன்னா, மெடிக்கல் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறது, இவங்கெல்லாம் வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணுறேன், நடத்துகிறேன், நான் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதன் மூலமாக எஜுகேஷனையோ மெடிக்கல் ரிலீஃபோ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க முடிவு செய்தாங்கன்னா ட்ரஸ்ட்டுன்னெலாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமாக இந்த எஜுகேஷனையோ இல்லை மெடிக்கல் ரிலீஃபையோ அவங்க செய்வாங்க. ஆனால் அந்த இன்கம் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடாது, நடத்துகிறவங்க எடுத்துக்கக்கூடாது. இப்போ நார்மலாக ஒரு கம்பெனி ஹாஸ்பிட்டல் நடத்துதுன்னா இன்கம் அவருக்கு போயிடும், கம்பெனி யார் இருக்கோ அந்த கம்பெனிக்காருக்கு போயிடும். அதே மாதிரி இப்போ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்கன்னா இன்கம் கம்பெனிக்கு போயிடும், அந்த டைரக்டர்ஸுக்கு போயிடும், ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போயிடும். ஆனால் ட்ரஸ்ட்டுங்கிற கான்செப்டில் அந்த இன்கம் வந்து அவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ட்ரஸ்டீஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஆத்தர் ஆஃப் த ஓனர் ஆஃப் த ட்ரஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த இன்கம் வந்து அந்த செயலுக்காக, எஜுகேஷனுக்காகவும் மெடிக்கல் ரிலீஃப்காகவும் திரும்பி அதுக்கு தான் போகும், அதுக்கு தான் செலவிடணும். எஜுகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், மெடிக்கல் ரிலீஃபை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேரிட்டபிள் ஒர்க்னு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வச்சுருக்கு. அதே மாதிரி ரிலீஃப் ஆஃப் த புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இஸ் த கிரேட்டஸ்ட் சேரிட்டபிள் ஒர்க்கு. ஸோ இதை மாதிரி யாராவது அவங்க தன்னோட பெனிஃபிட் எடுத்துக்காமல் பப்ளிக் சர்வீஸ்க்காக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாங்கன்னா, அதனால் சின்ன இப்போ ஃபீஸோ இல்லை கலெக்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டலோட கலெக்ஷன் ஆஃப் மணி இருந்தால் அதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த மணி அந்த பர்பஸுக்கு தான் போகணும். இருந்தால் அவங்க இன்கம் எக்ஸம்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லுது. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி டேக்ஸிங் ஏஜென்சி, இட் இஸ் ஆல்சோ எக்ஸம்டிங் டிபார்ட்மெண்ட். இன்கம் எக்ஸம்ட்டும் பண்ணுறாங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு. அது நம்ம அந்த சொன்ன மாதிரி இப்போ எவிடன்ஸ் கேதரிங்கில் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கே இருந்திருக்கு. ஒருத்தரை இப்போ வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஒரு சர்ச் அண்ட் சீஷர் பண்ண போகிறோன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவரோட எப்படி டேக்ஸ் கட்டாமல் இருக்கார், மோடஸ் ஆப்பராண்டி என்ன, எங்கே அவர் அசட்ஸ்லாம் வச்சுருக்காரு, என்ன ஃபார்மில் வச்சுருக்காரு, கேஷாக வச்சுருக்காரா, ஜுவல்லரியாக வச்சுருக்காரா, இல்லை இப்போ ஒரு இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரா, இல்லை ஒரு டெபாசிட்ஸாக இருக்கா, இல்லை ஷேர் ஹோல்டிங்காக இருக்கா, அது மாதிரி என்ன ஃபார்மில் அவர் மணியை வச்சுருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியணும். முதல்ல கொஞ்சம் ஐடியா இருக்கணும். சும்மா பிளைண்டாக போயிட்டு ஒருத்தரை நீங்கள் சிட்டிசனை வந்து சர்ச் பண்ணிட முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் ஹிம், யூ ஹாவ் டு ஹாவ் இன்ஃபர்மேஷன். நீங்களாக கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை இன்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டடி பண்ணி, அவரையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி, இதை செக் பண்ணி, ரெக்கி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்கனைசான்ஸ், இதெல்லாம் செய்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தென் யூ வில் கோ அண்ட் கண்டக்ட் சர்ச் அண்ட் கலெக்ட் தோஸ் எவிடன்சஸ். இது வந்து யங் ஏஜில் when I was assistant commissioner இருக்கும்போது ஒரு 4 years இந்த விங்கில் இருந்திருக்கேன். ரொம்ப இன்ஃபேக்ட் யங்ஸ்டர்ஸ் வெரி ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அண்ட் தே ஆல்சோ டூ திஸ் ஜாப் வெரி வெல் ஃபார் த டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த அசஸ்மெண்ட்டுங்கிறது இப்போ வந்து கம்பெனிஸுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது, தென் சேலரிடு எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு வேறு அசஸ்மெண்ட் இருக்குது, ஃபர்ம்ஸுக்கு அசஸ்மெண்ட் இருக்குது. பிறகு இப்போ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனுங்கிறது ஒரு பெரிய பிரான்ச். இப்போ வந்து நிறைய மல்டிநேஷ்னல்ஸ் ஆர் கம்மிங் டு இந்தியா. அந்த மல்டிநேஷ்னல்ஸ் வந்து தே பே ஹியூஜ் டாக்ஸஸ் இன் அவர் கண்ட்ரி. இப்போ அந்த மல்டிநேஷ்னல்ஸ் வரும்போது கிராஸ் பார்டர் டாக்ஸேஷனுங்கிற கான்செப்ட்ஸ்லாம் வரும். அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்தியாவில் கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுறாங்களா, இல்லை இந்தியாவிலேருந்து டேக்ஸ் கட்டாமல் எடுத்துடுறாங்களா, இப்படிங்கிறத ஆஸ்பெக்ட்லாம் பார்க்குறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்ட்டு பேர். இது வந்து ஒரு லாவே வந்து 2001 தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் கான்செப்ட்ஸை இந்தியாவுக்கு வந்தது. ஸோ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், the exemption, investigation wing, the assessment of companies, professionals, salaried employees, firms, இது மாதிரி நிறைய விங் இருக்குங்க. And another one important thing I would like to mention now is that our department today, income tax department, is going in a faceless manner. Faceless manner அப்படின்னு சொல்லும் பொழுது அசஸ்மெண்ட் விங், எல்லா அசஸ்மெண்ட் விங்கும் இல்லை, கம்பெனி இந்த சேலரி ப்ளஸ் த ஃபர்ம்ஸ் இந்த அசஸ்மெண்ட்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களாம் வந்து ஃபேஸ்லெஸ் மேனரில் இப்போ பண்ணுறோம். முன்னாடி அசஸ்மெண்ட் வந்து அந்த டேக்ஸ் பேயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார், டேக்ஸ் ஆஃபீஸர் அவரை ஹியர் பண்ணுவார்,
அவரை ஹியர் பண்ணிவிட்டு இன்கம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போடுவார். ஒத்துக்கிறாரா அவர் இன்கம்மை, இல்லை அதிகமாக இன்கம் இருக்குன்னு சொல்கிறாரா, பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் he will pass the order. இப்போ அந்த ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி ரிட்டர்ன் ஃபைல்டு பை த டேக்ஸ் பேயர் வந்து ஃபேஸ்லெஸ் மேனரில் நடக்குது. ஃபேஸ்லெஸ் மேனர்னால் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது இல்லை. முன்னாடி வந்து யார் ஆஃபீஸர் யார் டேக்ஸ் பேயர்னு 2 பேருக்கும் தெரியும். இவர் தான் என்னோடய ஆஃபீஸர், இவர் தான் என்னோடய டேக்ஸ் பேயர், 2 பேரும் ஹியர் பண்ணுவாங்க, ஆர்டர்லாம் போடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அது வந்து தட் வுட் லீட் டு மால் ப்ராக்டிசஸ். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போது ஒரு டேக்ஸ் பேயர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னால் அவரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாரு பாருங்கள், அது இங்கே தமிழ்நாடு ஆஃபீஸருக்கு கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரலாக பூல் ஆகிட்டு வேறு ஒரு சிட்டியில் இருக்கிற கல்கட்டா ஆஃபீஸருக்கு கொடுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற டேக்ஸ் பேயருக்கு அவர் ஆஃபீஸர் யாருன்னே தெரியாது. இப்போ பேன் இண்டியா ஜூரிஸ்டிக்ஷன் வந்துடுச்சு. முன்னாடிலாம் டெரிட்டோரியல் பேஸ்டு ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தது, இப்போ பேன் இண்டியா ஜூரிஸ்டிக்ஷன். ஹூ இஸ் யுவர் ஆஃபீஸர் த டேக்ஸ் பேயர் வில் நாட் நோ. ஈவன் த டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த அசஸ் பண்ணுறாங்க பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அசஸியை கல்கட்டாவில் இருக்கிற ஆஃபீஸர் அசஸ் பண்ணார்னா அந்த ஆஃபீஸர் கூட இவர்கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. கல்கட்டாவில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டேக்ஸ் பேயர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நெக்ஸஸ் வந்து இப்போ கட் ஆகிட்டுது. ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். பட் இப்போ ஆனால் இன்வெஸ்டிகேஷன் விங்கு ரைட் கண்டக்ட் பண்ணுறது சர்ச் அண்ட் சீசர் அதெல்லாம் கண்டினியூ டு பி தேர். இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் இப்போ ஸ்கீம் பண்ணதுனால தேர் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆல்சோ தட் எங்கேயாவது பேட் எலிமெண்ட்ஸ் ஃபியூ ஆஃபீஸர்ஸ் ஆர் ஃபியூ பீப்புள் who also do malpractices, that will be greatly stopped or curtailed. அதுக்கப்புறம் இந்த faceless assessment also gives us a lot of good things that we can do now. A concept efficiency in the assessment can be improved because group assessment conceptலாம் இருக்குது. இப்போ வந்து நிறைய யூனிட் இருக்குது எங்களுதில், குரூப்பாக ஒன்றா சேர்ந்து அசஸ்மெண்ட் போடுறாங்க. மெனி ஆஃபீஸர்ஸ் ஆர் இன்வால்வ். அதனால் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். தட் இஸ் த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் அசஸ்மெண்ட்டுங்க எங்கள் டிபார்ட்மெண்ட். டெபுடேஷன் எனப்படும் அயல் பணியில் தங்களுடைய பணிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? இப்போ வந்து டெபுடேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஐ வுட் லைக் டு இன்ஃபேக்ட் சில விஷயங்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். டெபுடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க. ரைட் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இஸ் மிஸ்டர் சுஷில் சந்திரா. அவர் வந்து 1980 பேட்ச் ஐஆர்எஸ்ங்க. அவர் எங்களோட சிபிடிடி சேர்மனாக இருந்தார். சிபிடிடி சேர்மன் இருந்த பிறகு எலெக்ஷன் கமிஷனராக போனாருங்க. இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கார். ஸோ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டுடே. இப்போ நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்தீங்கன்னா அதனோட டைரக்டர் ஆல்சோ மிஸ்டர் மிஸ்ரா who is from ஐஆர்எஸ். அவரும் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான். நீங்கள் இப்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவிசின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சிவிசிக்கு முன்னாடி 2015 to 2019 சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக இருந்தவரும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான், கேவி சௌதரின்னு சொல்லிட்டு. அவர் எங்கள் போர்டு சேர்மனாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் அங்கே வந்து சிவிசியாக இருந்திருக்கார். இதே போல் வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட். இப்போது ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனருங்கிறதோ இல்லை சீஃப் எலெக்ஷன் கமிஷனருங்கிறதோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் போஸ்ட். சீஃப் எலெக்ஷன் கமிஷனில் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். இதெல்லாம் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸு இப்போ ரைட் நவ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. முன்னாடி கூட டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தின்ட்டு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வாஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இன் 2004 லோக்சபா எலெக்ஷன் அவர் தான் கண்டக்ட் பண்ணார். டெபுடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது இப்போ வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஆஃபீஸர்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் அதில் டெபுடேஷனில் போகிறாங்க. நாட் ஓன்லி த டைரக்டர் இஸ் ஐஆர்எஸ் டுடே, ஈவன் த ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், அடிஷ்னல் டைரக்டர், நிறைய ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க இடிக்கு, கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ்லேருந்து வருவாங்க. ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கள் இன்கம் டேக்ஸ் இதிலேருந்து டெபுடேஷன் போவாங்க. இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதே போலவே நிறைய பப்ளிக் செக்டார்ஸில் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. இதுவும் ஒரு டெபுடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிறகு எல்லா ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸுமே தே வில் பி எம்பேனல்டு இஃப் தே ஆர் ஃபவுண்ட் டு பி ஃபிட். பேட்ச் வைஸ் எம்பேனல் பண்ணுவாங்க, வெதர் தே கேன் பி எம்பேனல்டு ஆஸ் ஜாயிண்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நீங்கள் செக்ரட்டேரியட் டெல்லி செக்ரட்டேரியட் பார்த்தோம்னா அதில் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், அடிஷ்னல் செக்ரட்டரிஸ், நிறைய ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் எம்பேனல் ஆவாங்க. I was also empaneled many years before as a joint secretary to the government of India. If I want to go and work in the secretariat in the central government, I can always go
and I have to apply for that. Similarly, so we can go get empaneled as joint secretaries, and we can work even below joint secretaries or deputy secretaries. We can work as additional secretaries. In fact, T.S. Krishnamurthy எங்கள் IRS ஆஃபீஸர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்கார். He was in fact secretary of company affairs before he became election commissioner. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட நிறைய ஆஃபீஸர்ஸ் ஆன் டெபுடேஷனில் இருக்காங்க. இப்போ ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹரியானா, ஒரிசா, இந்த கவர்மெண்ட்லாம் சம் ஆஃப் அவர் ஆஃபீஸர்ஸ், IRS ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஆர் ஒர்க்கிங் எஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி. என்னோட பேட்ச்மேட் வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட்டில் கூட இஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி ஸ்போர்ட்ஸ். இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட்டில் என்னோடய பேட்ச்மேட் வந்து இன்ஃபர்மேஷன் ஐடி இஸ் ஐடி செக்ரட்டரி. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட எங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஒர்க் அஸ் செக்ரட்டரி டு கவர்மெண்ட். ஆக்சுவலாக ரைட் நவ் இஃப் யூ சி ஆல்வேஸ் நாட் நெசசரிலி நவ் அபவுட் 200 ஆஃபீஸர்ஸ் ஆர் ஸோ ஃப்ரம் IRS ஆர் ஆன் டெபுடேஷன். உங்கள் பணியின் ஊதிய விகிதங்கள் பற்றி சொன்னால் நல்லா இருக்குமே. இப்போ ஊதிய விகிதம் அப்படி நாம் சொல்லும் பொழுது, இப்பொழுது வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு போஸ்டிங். ஒரு ஆஃபீஸர் வந்து UPSC எக்ஸாம் எழுதி அதற்கு பிறகு IRS ஆஃபீஸராக அவர் அலாட் ஆன, அந்த சர்வீஸ் அலாட் ஆன பிறகு ஹீ வில் அண்டர்கோ ட்ரைனிங். ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் 3.5 months நடக்கும். நம்பர் கம்மியாக இருந்தால் LBSயில் நடக்கும், நம்பர் அதிகமாக இருந்தால் NPAவிலையோ இல்லை NADலையோ பிரித்து போட்டு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் 3.5 months நடக்குங்க. அதற்கு பிறகு அவங்க ரெஸ்பெக்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க போயிடுவாங்க ஆஃபீஸர்ஸ். அந்த ட்ரைனிங் வந்து ஒரு 17 months அரவுண்ட் தட் வில் பி தேர். ஸோ ஓவரால் ட்ரைனிங் இஸ் ஃபார் 2 years. இப்போ ஒரு IRS ஆஃபீஸர்ஸ் இந்த 2 years ஆஃப் ட்ரைனிங் முடித்த பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி என்ற ஒரு பதவியோடு ஃபீல்டில் வந்து ஜாயின் பண்ணுவார். அப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அவரோட பேசிக் பே வந்து 56,100 rupees. அவர் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே 56,100 rupees தான் அவருக்கு பேசிக் பே. ஃபீல்டில் வந்தாலும் அது கண்டினியூ ஆகும். இந்த 56,100 தான் அவரோட பேசிக் பே. இது இல்லாமல் வந்து நிறைய அலவன்ஸ் இருக்குங்க. டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஒரு அபவுட் 8,000 rupees இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறைய என்னென்ன வீடு கொடுத்துருவாங்க. ஸோ வீடு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு HRA கொடுக்க மாட்டாங்க. இஃப் யூ வாண்ட் HRA யூ ஷுட் நாட் டேக் த ஹவுஸ். சில அதே போல் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் ஃபீல்டு வரும்போது கார் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் டுடே டிபார்ட்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் கார் விச் இஸ் ஆக்சுவலி ஃபார் ஃபீல்டு ஒர்க் பர்பஸஸ். So basically an officer who comes to the field gross salary about 75,000 இருக்கும். அப்புறம் டெப்டி கமிஷனர் ஆவார், அப்புறம் ஜாயின்ட் கமிஷனர், அடிஷ்னல் கமிஷனர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சேலரி இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ நான் வந்து பிரின்சிபல் கமிஷனர். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 75,000 கிராஸ் சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட கிராஸ் சேலரி இஸ் அபவுட் 2,90,000 அபவுட் 3 lakhs rupeesன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த புதுசாக ஜாயின் பண்ணுறவர் ஸ்லோவாக க்ரோத் ஆகிக்கிட்டே போட்டு அவர் க்ரோத் ஆகிற மாதிரி அவருடைய பதவி உயர்ற மாதிரி அவர் சம்பளமும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹையஸ்ட் சேலரி வந்து 2,25,000 தான் பேசிக் பே. அதுக்கு அலவன்சஸ் இருக்கும் அரௌண்ட் 3,25,000. அதை போல் போயிட்டு நின்றுடும் சேலரி, அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒன்லி சடன் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். இப்போ நான் CVC சொன்னேன் இல்லைங்களா, CVC is not a constitutional post, but on the scale is apex scale, highest scale, about 2,50,000. Chief Election Commissioner, constitutional post. CAG is a constitutional post, Comptroller Auditor General of India. So இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 2,50,000 is the basic pay. Allowances percentage நான் சொன்னேன், அதுதான் ஹையஸ்ட்டு. இப்போ கமிஷனர் இருக்கும்போது அரௌண்ட் 3 lakhs, பிரின்சிபல் கமிஷனர் கெட்ஸ் அரௌண்ட் 3 lakhs is the salary. ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? ப்ரொமோஷன் அப்படி நம்ம சொன்னோம்னா எவ்ரி 4 years யூ வில் கெட் ஏ ப்ரொமோஷன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்பொழுது ட்ரைனிங்கே 2 yearsன்னு சொன்னாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்டர் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இஸ் அ ட்ரெயினி ஆஃபீஸர். ட்ரைனிங் முடிந்த பிறகு அவர் வந்து ஃபீல்டு வரும்போது இன்னும் 2 வருஷம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணார்னா 4 years கழிச்சு அவர் டெப்டி கமிஷனராக ஆகிடுவார். அதுக்கப்புறம் 4 years கழிச்சு ஜாயின்ட் கமிஷனராக ஆவார். ஸோ யூஷுவலி எவ்ரி 4 years ஒரு ப்ரொமோஷன் வந்துடும் நார்மலி அப் டு கமிஷனர்.
கமிஷனருக்கு அப்புறம் பிரின்சிபல் கமிஷனர் ஆர் சீஃப் கமிஷனர், அது மேபி ஈவன் ஷார்ட் டியூரேஷன். இந்த பணியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பாலிசி, அதாவது பணியிட மாற்றம் அப்படிங்கிறது உண்டா? ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இருக்குங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி வந்து வெரி குட் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி. த கவர்மெண்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு தி நீட்ஸ் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ். எங்கள் சர்வீஸில் வந்து ஒரு செக்யூர்டு சேஃப் ஃபீலிங் இருக்கும் வேர் எவர் யூ ஆர் போஸ்டட். பிகாஸ் அப்ரப்ட்லி ஒரு ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சிட்டி, நம்ம வந்து சென்னை சிட்டி இல்லை பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, பாம்பே, இந்த மாதிரி பிக் சிட்டிஸில் இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக 8 இயர்ஸ் சர்வ் பண்ணலாம் அந்த ஊர்லேயே. ஸோ அடுத்த கேட்டகரி சிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொச்சி, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், இது மாதிரி ஊருங்கள்லாம் இருந்ததுன்னா 5 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணலாம். சின்ன ஊருன்னா 3 இயர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஒரே ரீஜனில் இப்போ தமிழ்நாட்டில் 8 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் அப்படின்ட்டா நீங்கள் பிரேக் பண்ணி வரலாம். இப்போது ஒரு 8 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு திரும்பி தமிழ்நாடுக்கு வரலாம். ஸோ டோட்டலாக வந்து ஒரே ரீஜனில் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் வந்து 18 இயர்ஸ் அவர் சர்வீஸில் இருக்கலாம். இப்போ 35 இயர்ஸ் எனக்கு சர்வீஸ் இருக்குன்னா அதில் 18 இயர்ஸ் ஐ கேன் சர்வ் இன் தமிழ்நாடு இட் செல்ஃப். அதே போல் ஒரு சிட்டிஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து சிட்டிஸில் தான் இருக்குது. ஏன்னா இன்கம் டேக்ஸ்ன்னும் பொழுது டேக்ஸ் பேயர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். வில்லேஜெலாம் அக்ரேரியன் பேஸ்டு எக்கானமி, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கானமி. அக்ரிகல்ச்சர் டேக்ஸ் வந்து இல்லை, இன்கம் டேக்ஸஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இன்கம் டேக்ஸ் வராது. ஸோ அதனால் வந்து வில்லேஜில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமாக நம்மளோட ஃபங்க்ஷன் அதிகமாக இல்லை. அதனால் நம்ம ஜாப் வந்து மெயினில் சிட்டிஸில் இருக்கும், மேஜர் டவுன்ஸில் இருக்குங்க. அதனால் ஒரு வந்து உங்களுக்கு செக்யூர்டு ஃபீலிங் இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் குவைட் ஃபார் ரீசனபிள் டைம் ஆஃபீஸர் கேன் பி போஸ்டட் அண்ட் யூ கேன் ஸ்டே தேர். உங்கள் பணி களப்பணியா இல்லை தலைமைச் செயலக பணியா? இந்த கேள்விக்கு வந்து நான் முன்பே சொன்னது போல் ரெண்டுமே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு சொன்னேன். இன்வெஸ்டிகேஷன் விங் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தே கண்டக்ட் சர்ச் அண்ட் சீஷர். அவங்க தான் போயிட்டு அந்த ரெய்டுன்னு சொல்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து களப்பணி, அது வந்து தலைமை செயலக பணி அல்ல. ஆனால் இப்போ வந்து இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து அசஸிங் ஆஃபீஸர். ஈ அசஸஸ் தி இன்கம் ஆஃப் த டேக்ஸ் பேயர். ஒரு டேக்ஸ் பேயரோட இன்கம் வந்து இவ்வளோ தான் அவரோட இன்கம் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுற, நிர்ணயம் செய்கின்ற அதிகாரி அவர். அந்த ஃபங்க்ஷன் வந்து அது வந்து தலைமைச் செயலக பணியா இல்லை ஃபீல்டு ஜாபா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து அந்த சர்ச் அண்ட் சீஷர் பண்ணுற மாதிரி ஃபீல்டு ஜாபு அந்த மாதிரி இல்லை. ஆனால் தலைமைச் செயலக பணி மாதிரியும் இல்லை. இது வந்து ஒரு ஜுடிஷியல் ஒர்க் மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜு வந்து எப்படி கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரோ அதை போன்ற அதை ஜட்ஜின்னு சொல்லக்கூடாது, அதை போன்ற ஒரு தன்மை உள்ள ஜாப். ஒருத்தரோட இன்கம் இவ்வளோ இருக்குது, இவர் வந்து இன்கம் சரியாக தவறுதலா அந்த அவர் சொல்கிற பதிலெல்லாம் வச்சு ஆர்டர் போடுறாரு. தவறுதல்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் எடுத்து ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டர் போடும்பொழுது அசஸ்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதில் ரீசன்ஸ்லாம் சொல்லணும். எப்படி ஒரு ஜட்ஜி ஒரு ஆர்டர் போடும்பொழுது, கோர்ட்டில் அந்த ஆர்டர் போடும்போது இவர் நிரபராதி இல்லை, இவர் தண்டனைக்குரியவர், ஏன் தண்டனைக்குரியவர், ஏன் இவர் நிரபராதின்னு ஜட்ஜி அவர் ஆர்டர் போடுறாரோ அதை போலவே இந்த அசஸிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய இந்த டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து அவரோட இன்கம் சரிதான், கரெக்டாக இருக்கிறது, நான் அனைத்தையும் செக் செய்தேன், இல்லை நான் செய்யும் பொழுது வெரிஃபை பண்ணும்பொழுது இவரோட இன்கம் சரியாக இல்லை, ஏன் இல்லை என்று அவர் எழுதி அந்த அசஸ்மெண்ட் ஆர்டரை போட வேண்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எ சார்ட் ஆஃப் குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பணியை பொறுத்தவரை என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்படும் சார்? பயிற்சின்னு சொல்லும் பொழுது முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு செலக்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஹீ அண்டர்கோஸ் ஃபவுண்டேஷனல் ட்ரைனிங் 3.5 months. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஐஆர்எஸ் ட்ரைனிங் அபவுட் 17.5 months. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங். இந்த 2 years ஆஃப் ட்ரைனிங்கில் அவரை ஃபுல்லாக எக்யூப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் லா மட்டும் இல்லை, ஈ ஷுட் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் லாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு ஒரு ஹிந்து லாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பிறகு
இன்கம் டேக்ஸ் லாவிலே நிறைய இட்ஸ் அ வெரி பிக் அண்ட் டஃப் அண்ட் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், அதை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2 வருடங்களில் அவரை நல்லா நாங்கள் எக்யூப் பண்ணிவிடுவோம். எங்கள் நேஷ்னல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸில் வந்து இந்த ட்ரைனிங் 2 years வெரி டஃப் ட்ரைனிங். எங்கள் ட்ரைனிங் வந்து ஐஆர்எஸ் ட்ரைனிங் ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க, ஐபிஎஸ் ட்ரைனிங்கும் டஃப்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங், அவர் நல்லா ஓட விடுவாங்க, அவருக்கு என்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வேணும். ஈக்குவலி அங்கே மென்டல் ட்ரைனிங்கும் ஆல்சோ டஃப், பட் நாட் ஆஸ் டஃப் அஸ் ஐஆர்எஸ் ட்ரைனிங்னு நான் நினைக்கிறேன். இதனோட பர்சனல் வியூ. ஏன்னா இங்கே வந்து ஃபுல் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் இங்கே ஒன்றும் இல்லை, பட் இங்கே மென்டல் ட்ரைனிங் இஸ் வெரி டஃப் பிகாஸ் திஸ் லா இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் லா அண்ட் ஹியூஜ் லா அண்ட் லாட் ஆஃப் டிபேட்ஸ், லாட் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ட்ரைனிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் growth. இந்த ஃபஸ்ட்டு 2 years அப்படி போகுங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவருக்கு ப்ரொமோஷன் வரும்போது ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இங்கே நேஷ்னல் அகாடமி டைரக்ட் டாக்ஸஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே போலவே இந்த நேஷ்னல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதனோட பிரான்ச்சஸ் சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, செவரல் பிக் சிட்டிஸில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஆர்டிஐ ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னை இருக்குன்னா இவங்க வந்து சென்னை ஆஃபீஸர்ஸ், கேரளா ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இங்கே ட்ரைனிங் ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க. ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாஃபுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில். எல்லா லெவல்லையும் ட்ரைனிங் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ் ப்ரொமோஷன் இருக்கும்போது ட்ரைனிங் இருக்கும். சிமிலர்லி ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரொமோஷன் டைமில் வந்து மிட் கேரியர் ட்ரைனிங்னு ஒன்று சொல்லுவாங்க. மிட் கேரியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று வந்ததுங்க. பார்ட் ஆஃப் தட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து வி ஆக்சுவலி ஹேட் எ டைப் வித் லீடிங் ஸ்கூல்ஸ் லைக் ஐஐஎம் பெங்களூர், ஐஐஎம் அகமதாபாத், ஐஐஎம் லக்னோ, இவங்களெல்லாம் டைப் போட்டு வி ஆல்சோ கண்டக்ட் ட்ரைனிங். அவங்க இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேயும் ட்ரைனிங் இருக்குது. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ மிட் கேரியர் ட்ரைனிங்னு சொல்லிட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் த வேர்ல்டு வெளிநாடுலாம் போயிட்டு ட்ரைனிங்கும் வரும். ரெகுலர்லி இந்த ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குங்க அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன். வெளிநாட்டு பயிற்சிகள் ஏதாவது உண்டா? அது பற்றி உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்களேன். எந்த மாதிரியான வெளிநாட்டு வேலைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது? நல்லதுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வெளிநாட்டு ட்ரைனிங் அப்படின்னு கேட்டிங்க. நான் ஏற்கனவே வெளிநாட்டு ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரைனிங் பற்றி கேட்ட பொழுது. அது இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டு பதவிகள், வெளிநாட்டு பணிகளும் கேட்குறீங்க. எங்கள் சர்வீஸில் இருந்து ஒரு 9 எம்பசிஸில், உலகத்தில் இருக்கிற எம்பசிஸ்னால் யூனோ ஃபாரின் சர்வீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அம்பாசடர்ஸ், ஹை கமிஷனர்ஸாக போஸ்ட் ஆகிறாங்க வெளிநாட்டு உறவுக்காக. இந்த எம்பசிஸில் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, மெயின்லி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போது ஒரு 9 நாடுகளில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இஷ்யூஸ் வருது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வருது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி டு ப்ரொமோட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் and to sort out this cross-border taxation issues, tax officers, IRS officers are also posted in 9 embassies. இப்போ வந்து எங்கள் டேக்ஸ் ஆஃபீஸர் 9 எம்பசிஸில் இருக்காங்க. நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், சிங்கப்பூர், மொரிஷியஸ், இங்கெல்லாம் வந்து எம்பசிஸில் எங்கள் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் வெளிநாட்டில் பணிகள் என்று நாம் சொல்லும் பொழுது வேர்ல்டு பேங்க் இருக்குது, ஐஎம்எஃப் இருக்குது, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட், OECD, இதெல்லாம் கூட எங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து டெபுட்டேஷனில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை போல் வந்து முன்னாடி நான் டெபுட்டேஷன் விதின் இந்தியா தான் சொன்னேன். இது மாதிரி ஃபாரின் அசைன்மெண்ட்ஸும் ஆஃபீஸர்ஸ் கோ ஆன் டு ஒர்க். நான் வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரொபேஷனர்ஸுக்கு வந்து இந்த ஆஃபீஸர் ட்ரெயினிஸ் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து அகாடமிக்கு, நேஷ்னல் அகாடமிக்கு 2007 ஜாயின் பண்ணும்போது என்னை வந்து அந்த 2006 பேட்ச் ஆஃபீஸர்ஸ் வேர் அண்டர் கோயிங் ட்ரைனிங். அவங்களுக்கு நான் கோர்ஸ் டைரக்டராக இருந்தேங்க. ஸோ அந்த பேட்ச் தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க ட்ரெயினியாக, சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போனோம். தட் டைம் ஈவன் ஐ வெண்ட். ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு ஃபாரின் training program. Actually, I took only my officer trainees, but being a course director, I also went. For 5 days அங்கே இருந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே வந்து லியூக்வான் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் பாலிசின்ட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு போனோம்.
தென் அவங்க எப்படி டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது, அவங்களோட டேக்ஸ் சிஸ்டம் என்ன, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் அந்த டேக்ஸ் சிஸ்டம் தான் இப்போ இந்தியாவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ஐ ஆல்சோ வென்ட் டு சைனாங்க. சைனா வந்து என்னோடய ஓன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஓன் ட்ரைனிங் மீன்ஸ் நான் ட்ரைனிங்கு போனேன், என்னோடய ப்ரொபேஷனர்ஸ் கூப்பிட்டு போகல, ஐ அண்டர்வென்ட் ட்ரைனிங். அங்கே வந்து இப்போ அவங்களோட டேக்ஸ் அகாடமி ஒன்று யாங்சோ சிட்டி அப்படின்ட்டு ஒரு சிட்டியில் இருக்குது. அங்கே போயிட்டு ஐ வாஸ் அண்டர் அ ட்ரைனிங். அதற்கு பிறகு ஜெர்மனிக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போனேன். அது வந்து ஒரு 7 months ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். அது வந்து டிஐஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்க் டேங்க் இருக்குது பான் சிட்டியில். அவங்க தான் அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஐ வாஸ் செலக்டட் ஃபார் தட் ப்ரோக்ராம். அங்கே போகும்பொழுது ஐ காட் ஒரு வேர்ல்டு வியூங்க. அவங்க வந்து தே அட்டாச்ட் அஸ் வித் ஆல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க வந்து என்னை வந்து தே அட்டாச்ட் மீ வித் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனீவா. அங்கே இருந்திருக்கேன். அங்கே ஜெனீவாவில் இருக்கும்போது ஐ காட் எக்ஸ்போஸ்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர், யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், யுனெஸ்கோ, இது மாதிரி யுனைடெட் நேஷனோட செவரல் பாடியில் ஐ அண்டர்வென்ட் சார்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆர் ட்ரைனிங், யூ கேன் சே தட். பிறகு அவங்க வந்து என்னை ஓஇசிடிக்கு அனுப்புனாங்க, பாரிஸுக்கு. ஓஇசிடியில் போயிட்டு ஐ அண்டர்வென்ட் 2 months ஆஃப் ட்ரைனிங், எஸ்பெஷலி ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் விச் இஸ் ரெலவென்ட் டு அவர் டாபிக், ஐ மீன் அவர் இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அங்கேருந்து சில பெஸ்ட் ப்ராக்டிஸை ஐ ஹவ் லேர்ன்ட்டு. அவங்க வந்து என்னை வந்து அங்கேருந்து தே ஆல்சோ சென்ட் மீ டு Rome to understand the tax system of Italian Revenue Service. Then they also sent me to Vienna Tax Administration, which is in Austria, that is Austria. Vienna is the capital. பிறகு as a part of the mid-career training program, 2013 the department sent me to United States of America. அந்த ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் கொடுத்தாங்க. Then after that we went to Maryland University in Washington and we underwent training. The Maryland University வந்து but the training was given to us in Washington. They hired some place and given us training in Washington. அங்கே இருக்கும் பொழுது we went to IMF also for a small training. So இது வந்து it has given a wide experience understanding the best practices in the இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓய்வூதியம் மற்றும் பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த பணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் சார்? ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லும்போது நத்திங் லைக் கவர்மெண்ட் சர்வீஸுங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ரிட்டையர் ஆனதும் 50% ஆஃப் யுவர் பேசிக் பே யூ கெட் அஸ் பென்ஷன். நீங்கள் இறக்குற வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன், கவர்மெண்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் யூ. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கும்போது வரைக்கும் உங்களுக்கு சம்பளம். நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு என்ன நடக்குது, சம்பளம் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க பாருங்க, பேசிக் பே, அதுலேருந்து 50% உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனாக கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணல, பட் ஸ்டில் யூ கெட் அ பென்ஷன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் இறக்குற வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து உங்களை டேக்ஸ் கேர் பை பென்ஷன். நீங்கள் இறந்துட்டாலும் உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் ஒன்று இருக்குது. உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே டிபெண்ட் இருந்தாங்கன்னா ஷி வில் கெட் எ ஃபேமிலி பென்ஷன். உங்கள் சில்ட்ரன் உங்கள் மேலே டிபெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க தே வில் கெட் ஃபேமிலி பென்ஷன். வெரி செக்யூர்டு ஜாப் கவர்மெண்ட் சர்வீசஸ். இப்போ வந்து வேறு ஸ்கீம் வந்திருக்கு. இது வந்து ஓல்டு ஸ்கீம், நாங்களாம் பார்ட் ஆஃப் தட் ஓல்டு ஸ்கீம். இப்போ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் 2004 நியூ ஸ்கீம் ஹேஸ் கம். அந்த நியூ ஸ்கீம் வந்து அதன்படி என்னென்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மஸ்ட் கான்ட்ரிபியூட் 10% ஆஃப் ஹிஸ் பேசிக் பே அண்ட் டிஏ ஆஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் நேஷ்னல் பென்ஷன் ஃபண்ட். Government will give 14% more than what you are contributing. And you can also contribute more than 10%. 10% in mandatory limit. You can always contribute. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அது உங்களோட இஷ்டம். ஸோ இந்த ஃபண்டெலாம் அதுக்கு போகும். இந்த ஃபண்ட்ஸ் வந்து தே வில் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் வேர் ஹை ரேட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வில் பி தேர். இந்த ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வில் கம் பேக் டு யூ. இது அப்படியே உங்கள் ஃபண்டில் இருக்கும் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். நீங்கள் ரிட்டையர் ஆகும்பொழுது அதுலேருந்து 60% நீங்கள் வந்து கேஷாக உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. மீதி 40% வந்து அவங்க வேறு செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மந்த்லி உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி ஆன்யூட்டியும் வரும். ஸோ இதுதான் நியூ பென்ஷன் ஸ்கீம். ஸோ பீப்புள் ஹூ ஜாயின்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் இன் தி சிவில் சர்வீஸ் ஆஃப்டர் 2004 இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் வருவாங்க. நான்லாம் 1990 பேட்ச், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கீம். முன்னாடி இருக்கிற ஸ்கீம் வந்து
50% ஆஃப் த பேசிக் பே யூ வில் கெட். அது மட்டும் இல்லை, இந்த 50% பேசிக் பே வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் ஏஜ் இருக்கிற மாதிரி. நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா மறுபடியும் பென்ஷன் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். 75 இயர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பென்ஷன் ஏறும்னு நினைக்கிறேன். நீங்கள் 100 இயர்ஸ் இருந்தீங்கன்னு வச்சுங்க, 100% ஆஃப் ஓல்டு சேலரி யூ வில் கெட். த லாங்கர் யூ லிவ் மோர் த இன்கம் ஃபார் யூ. தட்ஸ் அ வெரி குட் ஸ்கீமுங்க. நிறைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் பணியாற்றிய பிறகு தனியாக ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கவோ இல்லை வேறு ஏதாவது நிறுவனத்தில் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ வச்சுருக்காங்க. இந்த பணி, இந்த அனுபவங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும் சார்? அதாவது ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க சர்வீஸ், ஆஃப்டர் சம் டைம் தே குயிட் ஃப்ரம் சர்வீஸ். அது வேரியஸ் பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து பிறகு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸாக ஆகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒரு டேக்ஸ் பேயர் இருக்காருன்னா அவருக்கு வந்து இது காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். தேர் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், they are lawyers who are experts in tax matters. Lawyers are in different fields, constitutional expert, criminal lawyer, அது மாதிரி சொல்கிற மாதிரி tax lawyers இருக்காங்க. Then we also have chartered accountants who are experts in tax advice matters. இவங்க ரெண்டு பேரும் டேக்ஸ் பேயர்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண பிறகு he becomes specialist in tax matters. ஸோ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸாக ஆகிறாங்க. ஸோ ஒன்ஸ் யூ நோ த டேக்ஸ் சப்ஜெக்ட், what you learnt will never go out of you, because either in the department or outside the department you can use your tax knowledge. In the department you work for the government, you collect revenues. When you go outside the department, you assist the taxpayer in paying the right quantum of taxes. So the knowledge போயிடாதுங்க. once departmentல ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த knowledge gained will never go as a waste. அது ஒன்று. இப்போ வந்து அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து லெஜெண்டரி டேக்ஸ் அட்வைசர்ஸ் வந்து ஐஆர்எஸ்லேருந்து போயிருக்காங்க. நீங்கள் வந்து ஜி சாரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு ஃபேமஸ் டேக்ஸ் அட்வொகேட். அவர் வந்து ஒரிஜினலி ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஜி சாரங்கன்னா பெங்களூரில் தெரியாமல் இருக்காது யாருக்கும். அதே போல் தமிழ்நாட்டில் ராஜரத்னம், வெரி ஃபேமஸ் டேக்ஸ் அட்வைசர். அவரும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் தான். முதல்ல ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்து அப்புறம் இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபுனலில் மெம்பராக இருந்து தென் ஈ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங். இப்போ நிறைய பேர் வந்து ராஜரத்னம் அவரோட அட்வைஸ் வந்து டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுப்பாங்க ஆன் எனி காம்ப்ளெக்ஸ் டேக்ஸ் இஷ்யூஸ். ஸோ இதே போல் சம் லீடிங் டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் ஹாவ் கம் ஃப்ரம் இந்த சர்வீஸ். நடுவில் போயிருப்பாங்க, இல்லைன்னா பிறகு ரிட்டையர் ஆன பிறகு கூட போவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த டேக்ஸ் ஃபார்ம்ஸ் பிக் ஃபோர்னு சொல்லுவாங்க, பிடபிள்யூசி, இஎன்ஒய், டெலாய்ட், கேபிஎம்ஜி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம கண்ட்ரியில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் லா இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு இந்த சப்ஜெக்ட் நியூவாக இருந்தது. அந்த வந்து ஒரு சில ஆஃபீஸர்ஸ் who were then posted in international taxation, transfer pricing, இந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க. Many officers served in that department. Some officers quit the department and joined in the big four லாம் join பண்ணிட்டு they are very well placed and very well earning also. So ஒரு சிலர் வந்து பிஸ்னஸும் பண்ணுறாங்க. When they go out and do business, they actually understand the nuances of how to maintain the accounts and how to pay taxes. இதுவும் அவங்களுக்கு தெரியுது. பிஸ்னஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு this also gives a குட் அட்வான்டேஜ். சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? நீங்க கேள்வியிலே கேட்டுட்டீங்க, சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்படி சாதிக்க துடிஞ்ச அந்த இளைஞர்களுக்கு அட்வைஸே தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு மனப்பாங்கு இருந்ததுன்னா டெஃபினெட்லி சாதனையை அவங்க பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் ஒரு சில அட்வைஸ் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் எப்படி அந்த ராமேஸ்வரம் ஒரு சின்ன ஊரில் பிறந்து இந்த நாட்டில் பெரிய சயின்டிஸ்டாக இருந்து பிறகு இந்த நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக ஆனி அவ்வளோ சிம்பிளாக இருந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றாரோ, அவர் வாழ்க்கையில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த ட்ரீம் பற்றி சொல்கிறார், கனவுகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ கெட் வைல் யூ ஆர் ஸ்லீப்பிங்,
கனவுகள் என்பது நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு வருகிறது அது அல்ல. அதுதான் ட்ரீம்னா நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், கனவு காணும்போது தூங்கும்போது வருதுன்னு. அது கனவு அல்ல. ட்ரீம் இஸ் தட் வாட் நெவர் அலவுஸ் யூ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த கனவுகள்னு வந்துடுச்சுன்னா அந்த கனவுகள்னால உங்களுக்கு உறக்கமே வராதுன்றார். நீங்கள் உறங்கும் பொழுது வருகிறது கனவு அல்ல, அந்த கனவுகளினால், அந்த எண்ணங்களினால், அந்த நோக்கங்களினால் உங்களுடைய தூக்கமே போகுது பாருங்க, அதுதான் கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அதே போல் இந்த சாதிக்க துடிந்த இளைஞர்களாகிய நீங்கள் உங்களுக்கு அதே போன்ற ஒரு கனவுகள் இருக்கணும். அந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு இருந்தது, எப்படியும் அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இப்போ நான் ஒரு சின்ன கிராமத்தில், எங்கள் அம்மா இப்போ ஒன்றும் படித்தவங்களாம் இல்லை, அப்பா டீச்சர். இருந்தாலும் அந்த சின்ன கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் படித்து, இந்த வெறும் கெரோசின் விளக்கில் படித்து 5 கிலோமீட்டர் நடந்து சென்று படித்து, அந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த பேட்டியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரங்கிற ஒரு கார்னர் ஆஃப் இந்தியா அங்கே பிறந்து எப்படி நம்ம நாட்டினுடைய அதிபர் பிரசிடெண்ட்டாக ஆனாரோ, இதெல்லாம் ஒரு சாதனையாக தான். டெஃபினெட்லி அவர் பண்ண சாதனை சின்ன சாதனை இல்லை. இப்போ நான் பண்ணது கூட ஒரு ஆஃபீஸர், அவ்வளோதான். பட் ஸ்டில் இட் இஸ் எ சாதனை. ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இந்த அளவுக்கு வளர்ந்தது ஒரு சாதனையாக தான் நானும் கருதுகிறேன். பெரிய சாதனையெல்லாம் சின்ன சாதனை. ஸோ இதை போல் நீங்கள் அந்த கனவு இருக்கணும். கனவு அந்த கனவுக்கு கல்வி ரொம்ப முக்கியங்க. அதாவது எங்களுக்கு என்னுடைய தந்தையார் அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை கொடுத்தார் எங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது. அந்த கல்விங்கிறது ஒரு கல்லூரியில் தான் வருவது கல்வி அல்ல. கல்வி எங்கே இருந்தாலும் வரல. எங்கள் அம்மா படித்தவங்களாம் இல்லை, ஆனால் நல்ல கல்வி ஞானம் உள்ளவர் என்னுடைய தாயார். ஸோ அந்த கல்விங்கிறது பள்ளிக்கூடத்தில் நம்ம தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம் பெருந்தலைவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படித்தவர்கள் இல்லை. பழைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படித்து கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் பேசுவதை பார்த்தீர்கள்னா பெரும் ஞானம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கல்வி, நீங்கள் கல்லூரியில் படித்து கல்வியை பெறுகிறீர்களோ இல்லை தான் உழைப்பாளியே கல்வியை பெறுகிறீர்களோ அது வேறு விதம். பட் எப்படி இருந்தாலும் கல்வியை பெற வேண்டும். கல்வியை பெற்றுவிட்டால் கனவுகள் வரும். கனவுகளை பெற்றுவிட்டால் நீங்கள் சாதனையை செய்வீர்கள். இந்த இளைஞர்களுக்கு இது போதும், சாதனையை நீங்கள் செய்து விடுவீர்கள் என்று அன்புடன் கூறிக்கொள்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களோடு பேசிய உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் பெற்று சாதனை படைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றிங்க. ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கீதா சாமி பப்ளிஷர்ஸ் ஆர் டூயிங் எ கிரேட் சர்வீஸ். இப்போ நான் மட்டுமில்லை, இதை போல் சிறிய சிறிய சாதனை செய்தவர்கள், இப்படி சிவில் சர்வீசஸ் பல சர்வீஸுகளில் இருக்கிற அதிகாரிகளை பார்த்து இப்படி கேள்விகளை அவர்களை கேட்டு அவர்கள் மூலமாக வருகிற இந்த இன்டர்வியூவை நம்முடைய இளைஞர்களுக்கு போய் சேரும் என்று பார்க்கும் பொழுது மிக பெருமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலை அவர்கள் செய்து வருகிறார்கள். இதை போன்ற நல்ல நல்ல காரியங்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து அதை நம்முடைய இளைஞர்களுக்கு போய் சேர்க்கும் அளவிற்கு அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் இதை போல காரியங்களை மீண்டும் மீண்டும் அழகாக செய்து வளர வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்தி, உங்களுக்கும் என்னுடைய அன்பான வெற்றி பெற, வாழ்க்கையில் வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.